அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கோபி வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. ராதிகானார் இருக்காங்க. என்ன பண்ணியிருக்கீங்க கோபி, குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 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 கொஞ்சம் லைட்டாக அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? வீட்டில் நான் இங்கே இருக்கேன், பேபி இழந்துட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன். நான் என்னை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது அக்கறைப்படுறீங்களா? இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, எனக்கு வருத்தம் இருக்குது, நானும் உங்களை மாதிரி இப்போ குடிச்சிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை ராதிகா, என் பேபி கோயிங், என் மம்மி கோயிங். ஆமாம், பேபி தான், உங்கள் பேபியே தான், உங்கள் மம்மியே தான், உங்கள் மம்மி தான் அந்த பேபியை கீழே தள்ளி விட்டு பேபியே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ராதிகாவோட அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பாருங்க எங்கள் அம்மாவை பற்றி குறை சொல்கிறத நிப்பாட்டுங்க. அம்மாவை பற்றி யார் எதுவும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாரு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா புராணமாகவே பாடிக்கிட்டே இருங்க, கொஞ்சமாவது என்னை பற்றி அக்கறைப்படுறீங்களா கோபி அப்படின்னு சொல்லி திருப்பி ராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ராதிகா, என்ன சொல்கிற? எங்கள் அம்மா என்ன பேபிலேருந்து வளர்த்தாங்க, அப்போ நான் சப்போர்ட் பண்ணாமல் எங்கள் அம்மாவுக்கு வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா? பேபிலேருந்து என்னை குட்டி குட்டியாக வளர்த்து பெருசாக ஆக்கி என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுவேன். என்ன மனுஷன் நீங்களாம் ஒரு மனுஷன்னா? நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன், உங்கள் அம்மா அந்த வீட்டை கூட்டிகிட்டு வராதிங்கன்னு. பாக்கியாக வந்து வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறக்க உங்கள் அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறமா சும்மா இருந்தீங்களா? அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வர ஒவ்வொன்றா வருதுன்னு சொல்லி உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னு சொன்னேன். அப்பயே விட்டீங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ என் குழந்தை இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அது இல்லைன்னு சொல்லி ஆகிப்போச்சே. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா தானே. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்களே, நீங்களா என்ன மனுஷ ஜென்மம்? 21 மணி நேரமும் அம்மான்னு சொல்கிற நீங்கள் அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? அப்புறம் எதுக்கு என் கூட வாழ்கிறீங்க? அம்மா தான் முக்கியம்னா நீங்கள் உங்கள் அம்மா கூட உங்கள் அம்மா பிள்ளைய அங்கே போய் இருந்துக்கோங்க. தயவு செஞ்சு இங்கே வராதிங்க இனிமேல். நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்னோடய சந்தோஷம் போச்சு, என் நிம்மதி போச்சு, என் வாழ்க்கையே போயிடுச்சு. இனிமேல் நீங்கள் அங்கேயே போய் இருந்துங்க, இனிமேல் இங்கே வராதிங்கன்னு. என்ன ராதிகா, நீயும் உங்கள் அம்மா மாதிரின்னு ஸ்டாப் இட் கோபி, நீங்கள் பேசாதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் கூட அன்பே இல்லாத உங்கள் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கோபி. முழுக்க அம்மாங்கிறீங்களே, பேசாமல் உங்கள் அம்மா கூட நீங்கள் போயிருங்க. நானே இனிமேல் தனியாக வாழ்ந்துக்கிறேன், தனியாகவே என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். இனிமேல் எங்களோட வாழ்க்கை நீங்கள் தேவையே இல்லை. குழந்தை இழந்துட்டு தனியாக இருக்கிற என்கிட்டக்க வந்து ஒரு ஆறுதல் சொல்லாமல் இப்போ வந்து உங்கள் அம்மா தான் முக்கியம்னு சொல்கிறீங்களே, தயவு செஞ்சு உங்கள் அம்மா பிள்ளைன்னு உங்கள் அம்மா கிட்டக்கே போயிருங்க, இங்கே இருக்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமாக வந்து விரட்டி விட்டுட்டுருக்காங்க அவங்களையே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு காலையில் ஆயிடுது. அவங்க மாமா கூட வந்து பாக்கியாக வாக்கிங் போகிறாங்க. மாமா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு மாமா, நடக்க முடியலையானே? முடியலம்மா, மனசில் ஒரு மாதிரியாக இருக்குது, பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக அவருடைய கண்ணில் வந்து கோபி பட்டுறாரு. கோபியை பார்த்து தாத்தாவுக்கு பயங்கரமாக ப்ரெஷர் கோவம் வருது. என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கோபி சட்டையெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக கத்துறாரு, திட்டுறாரு. என் பையன் சொல்லி உன்னை பார்த்து வளர்த்தால அவளுக்கு ரொம்ப நல்ல விஷயமா பண்ணி வச்சிருக்கடா, அவளை ரொம்ப நல்ல வழி அனுப்பி வச்சிருக்கடா, அவன் மனசை ரொம்ப காயப்படுத்திருக்கடா, அவள் என்ன செய்யன்னு தெரியாமல் கதையில் இருக்காடா, ஏன்டா இப்படி பண்ண? இன்னும் என்னென்னடா செய்ய போகிற? உன்னை சார்ந்து வைக்கிறவங்க யாருக்காவது ஒருக்காவது நிம்மதியை கொடுக்குறியாடா? உன்னை பெற்றவங்களுக்கு, நீ பெற்ற உன் குழந்தைக்கு, உன்னை நம்பி வந்தவளுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்காவது நிம்மதியை கொடுத்துருக்கியாடா? நீலாம் மனுஷனடா. உன்னால் நான் படுத்த படுக்கையாக இருந்தேன், இப்போ உங்கள் அம்மா படுத்த படுக்கையாக இருக்கா. இப்படி உன்னை பெற்றதுக்கு எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணுறதுக்கு எங்களை ஒரேடியாக கொண்டுறா, உன் கையாலே எங்களை ஒரேடியாக கொண்டுடா. பாவி மகா பாவி, இப்படி என்ன விஷயம் நடந்தாலும் உனக்கு தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லாதனால மேலும் திருப்பி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை ஈஸியாக நம்பி வந்தாடா உங்கள் வீட்டுக்கு. அவளை நீ ஏமாற்றி கூட்டிகிட்டு போகும்போது கூட அப்போ யோசித்தேன்டா, இதில் வேறு ஏதோ ஒரு வில்லங்க இருக்க போது, ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு. அப்போயே சுதாரித்து நான் பேசாமல் ஏதாவது பேசியிருந்துருக்கணும்டா, பேசாமல் விட்டேன் பாரு, அதுதான்டா என் தப்பு. அவன் கூட போகாத, ஏதோ ஒரு வில்லங்கத்தனம் இருக்குன்னு நான் எவ்வளவோ சொல்லி அவள் கேட்காம என் பையன்தான் முக்கியம்னு உனக்காக வந்தா பாரு. பெத்த தாய் அப்படிப்பட்டவளை போய் நீ ஒரு கொலகாரிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கியே, உனக்கு எப்படிற மனசாட்சி உறுத்தலை? அது எப்படிற உறுத்தம்? உனக்கு மனசுங்கிற ஒன்று இருந்தால் தானேடா உறுத்தம். உனக்கு தான் மனசுங்கிற ஒன்று இல்லவே இல்லையேடா. நீ தான் ஒரு பெரிய கல் நெஞ்சக்காரனை மாறிட்டியேடா. இப்போ ஈஸ்வரி அங்கே மன வேதனையில் புலம்பிகிட்டே இருக்காடா. நான் எந்த தப்பும் செய்யலை, என்னை பார்த்து என் பையன் இப்படி சொல்லிட்டானேன்னு சொன்னதே திருப்பி சொல்லி புலம்பிக்கிட்டே படுத்த படுக்கையாக இருக்காடா. அவளை இப்படி இந்த நிலைமைக்கு ஆளைக்கிட்டேடா. எந்த பெற்றவங்களும் தான் பிள்ளை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாருமே ஆசைப்பட மாட்டாங்கடா. ஆனால் நான் வயிறஞ்சி பேசுகிறேன்டா, நான் வந்து மனசு நொந்து போய் பேசுகிறேன்டா. பெத்த கடமைக்கு நான் சொல்கிறேன்டா உன்னை, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமாக போவடா அப்படின்னு அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுறாரு. உனக்காக உன் வீட்டுக்கு உங்கள் அம்மா வந்தா பாரு, அவளை வந்து ஒன்று இல்லைன்னு ஆக்கிட்ட பாரு, அவளை வந்து பழி சொல் போட்டு நீ வெளியேற்றிட்ட பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக சொல்லுண்டா, கண்டிப்பாக நீ நல்லாவே இருக்க மாட்டாடா. நீ கண்டிப்பாக யாருமே இல்லாமல் நடு வீதியில் ஒத்த ஆளை தனியால் நிற்பாடா. கண்டிப்பாக அந்த நாள் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்டா. அது கண்டிப்பாக நான் பார்ப்பேன்டா. உன்னெல்லாம் பெற்று வளர்த்தேன் பாரு, என்ன சொல்லணும்?
பாக்கியா பக்கத்தில் மாமா மாமா அமைதியாக இருங்க மாமா, வாங்க மாமா வீட்டுக்கு போகலாம், வாங்க மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தாத்தாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்து வீடை காட்டுறாங்க. வீட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக சூக்கேஸு பேக் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து எழில் வந்து ஃபோன் போடுறாரு. ஓ வந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா அம்மா கேப் புக் பண்ணது வந்துருச்சாம்மா, வாமா கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் அவங்கள பேக் பண்ண சென்ட் பண்ண எல்லாமே இருக்காங்க. ஆனாலும் பாட்டியை கூப்பிட்றாங்க. பாட்டி வந்து நான் எங்கேயும் வரலம்மா அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீங்கள் கும்பகோணத்துக்கு சொன்னது போக சொல்லணுங்கிறது யார்? நீங்கள் தானே சொன்னீங்க போகணும் போகணுன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்களே, உங்களை விட்டுட்டு நாங்கள் மட்டும் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? வாங்கத்த வாங்கத்த கும்பகோணத்துக்கு போகலாம், ஜாலியாக இருக்கும் வாங்கத்த, இனியா ரெடி ஆகிட்டியா அப்படிங்கிறாங்க. இந்த வந்துட்டேம்மானே. பாட்டி வாங்க பாட்டி போயிட்டு வருவோம், ஜாலியாக இருக்கும், உங்களுக்காக தானே நானும் இப்போ வர்றேன். அடுத்து பாட்டியை சமாதானப்படுத்தி எப்படியோ கும்பகோணத்துக்கு எல்லாத்தையுமே கிளம்பி காரில் வந்து உட்காந்துடுறாங்க. ஆனால் டிரைவர் கிட்டக்க சொல்கிறாங்க, அண்ணே அம்மா தாத்தா பாட்டி பாப்பா எல்லாருமே வராங்க, ரொம்ப பத்திரமா கேர்ஃபுல்லாக காரை ஓட்டிகிட்டு போங்கண்ணே. சரிங்க தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து எழில் செலின்னு 2 பேரும் சொல்கிறாங்க, டே அங்கே போய் ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டில, எல்லாமே நீ பார்த்துட்டில, ஓகே தானே அப்படிங்கிறாங்க. சரி நீ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டில, ட்ராவலை நான் பார்த்துக்கிறேன்டா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி எல்லாருக்கும் பாய்க்கா பாய்க்கா அப்படின்னு சொல்லி அமிர்தா ஜெனி எல்லாத்துக்குமே சொட்டி செல்வி காட்டின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் பாய்க்கா வந்துட்டு ஜெனி நீ வந்து வீட்டை பார்த்துக்கோ, அமிர்தா நீ ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கோ, செல்வி நீ அப்படின்னு கவலைப்படாதக்கா நான் 2யுமே பார்த்துக்கிறேன் சரியா, நீ பத்திரமா சந்தோஷமாக போயிட்டு வாக்கா அப்படிங்கிறாங்க. சரின்னு சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே பாய் பாய் சொல்லி எல்லாருமே காருக்குள்ள அப்படியே கிளம்பிடுறாங்க. அடுத்து கோபி இதெல்லாம் பார்த்துறாரு. செலியா செலியா அந்த காரில் போகிறது யார் அப்படின்னு சொல்லி கோபி வந்து செலியன் கிட்ட கேட்குறாரு. அந்த வண்டியில் அம்மா அப்பா இனியா எல்லாரும் தானே போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு கோபி கேட்குறாரு. பக்கத்தில் எலி இருந்துட்டு அவங்க எங்கே போனால் உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை போய் பாருங்கள். பக்கத்தில் செலியன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை அப்படிங்கிறாங்க. சும்மா இப்போ நம்பிக்கை இருக்கிற மாதிரி ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி ஓவராக நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 திட்டுறாங்க. டே சொல்கிறா எங்கே போகிறாங்க அம்மா, எங்கடா போகிறாங்க அப்படிங்கிற. கோயிலுக்கா, எந்த கோயிலுக்கு? கும்பகோணத்தில் உள்ள கோயிலுக்கு. கும்பகோணத்தில் கோயிலுக்கா எதுக்கு அப்படிங்கிறாங்க. சும்மா அக்கறை மாதிரி நடிக்காதீங்க, அவங்கள தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்க, பாவம் உங்களால் யார் கூடயும் பேசாமல் எங்கேயும் அசையாமல் எதுவும் எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிடாம ஒரே இடத்துல படுத்து கிடந்தாங்க. அவனுக்கு கொஞ்சமாவது மன நிம்மதி வேணும்ல, அதுக்காக தான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், அம்மா எங்கே போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, அப்புறம் என்ன விடுங்க, அப்புறம் மேலே கொஸ்டின் கேட்டுட்டு என்ன எழில் மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லின்னு உள்ளே போயிடுறாரு. அதுக்கடுத்து ரொம்ப நொந்துக்கிட்டே உள்ளே வராரு. அங்கே பார்த்தோம்னா ராதிகா மையும் அவங்க அம்மா எல்லாருமே கிளம்பியிருக்காங்க. லொக்கேஷன் போட்டிருக்கேன் சார், இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவீங்களா, மையும் ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராதிகா லொக்கேஷன் கார்லாம் புக் பண்ணியிருக்கேன், எங்கே போகிறோம், ஆஃபீஸ்க்கு போறியா, அதுக்குன்னே ஆஃபீஸ் கிளம்பிட்டியா, மையும் ரெடி ஆகிட்டியா அப்படிங்கிறாங்க. இன்னும் 3 பேரும் போகிறீங்களா, அப்போ எங்கே போகிறீங்க, என்கிட்ட ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு கோபி கேட்குறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் என்கிட்ட என்ன சொல்லிட்டா போகிறீங்க, நான் மட்டும் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், ரொம்ப தான் அக்கறை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன செய்றீங்க எங்ககிட்ட சொல்லிட்டா பண்ணுறீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. ராதிகா நான் குடித்தது தப்பு தான், நான் உன்ட்ட சொன்னாமல் போய் குடிச்சிட்டு வந்தது தப்பு தான், ஏதோ ஒரு வழியில் வேதனையில் நான் போய் மறக்கணுமேங்கிறக்காக குடிச்சிட்டு வந்துட்டேன், வேறு என்ன பண்ண சொல்கிறேன் நீ என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் குடித்தது மட்டும் தான் தப்பா, வேறு எதுவுமே நீங்கள் பண்ணலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராதிகா மையு அவங்களுடைய அம்மா எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.